உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே தோய ஆவியே அன்பில் ஆவியே தேற்றும் தெய்வமே ஊற்று தந்தை உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் நமக்கு நாம் சோதரிப்போம். சோதரம் 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 தேவனாய் கர்த்தர் தாமே நாளிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் வரவேண்டிய எல்லா பிள்ளைகளையும் தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாகவும் இடப்பொழுதும் அவருடைய மகிமை பிரசனத்தினாலே நிரப்பும்படியாகவும் ஆரம்பம் முதல் முடி வரை தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கும்படியாகவும் பக்தர் சேவிச்சார். அதிகமா நேசிக்கக்கூடிய நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட 2026 ஆண்டவரே, முதலாம் மாதம் 2வது மனமகிழ்ச்சி ஓய்வுனால ஆண்டவரே கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க சொன்னீங்களப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கோபம் வாருன்னு சொல்லும் போது மனமகிழ்ச்சி உண்டாயிட்டப்பா. இந்த கால வேளை மனமகிழ்ச்சி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உலகமெங்கும் தேசம் என்று கொண்டாடக்கூடிய இந்த மனமகிழ்ச்சி ஆராதனையில் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய நாமம் பாசாக்கப்படும்படியாக நம்ம செபிக்கிறோம் ஐயா. 2-3 பேர் கூடுகிறோம். எங்கள் மத்தியில வாசம் சொன்ன தேவன் ஆவியானவர் எங்குண்டாக விடுதலை விடுங்க சொன்னீங்க ஐயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் உங்கள் இடத்திலிருந்து உங்கள் ஆசீர்வதிப்பேன் சொன்னவரே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான், கர்த்தரை நம்மளோடு செய்வான் சொன்ன வார்த்தையில்தானே அப்பா நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே சபையில் உள்ளதற்காக நீர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த மனமகிழ்ச்சி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக, ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில மகிமையாக இறங்கும்படியாக, வல்லமையான காரியங்களை தேவன் செய்யப்படியாக நாங்கள் செபிக்கிறேன். ஆவியோடு கருத்தோடு உண்மை தொழுது கொள்ள முடியாது, உனக்கு ஒரு மகிமையான ஆராதனை செய்ய முடியாது. ஆண்டவரே கர்த்தா, புத்தியுள்ள ஆராதனை செய்ய முடியாது. ஆவியோடு கருத்தோடு உண்மை தொழுது கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறேன். மகிமைப்படுகிற தேவன் தொடர்ந்து உலகத்தாவே சோத்திரமையா. இங்கே புதிய புதிய கிருபையினால வல்லமையினால அபிஷேகத்தினால ஆராதனை வேலை கர்த்தர் எங்களை நிரப்புகிறாங்க. இந்த அன்பினால நிரப்புகிறாங்க. சோத்திரமானவரே, மின்சார இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ரத்தத்துக்கு ஒப்பு விடுகிறோம். பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவருடைய புறமே தெளிவு சொன்ன வார்த்தை என்பதால் இந்த பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து வர முடியாது. எல்லா தடைகளை நீக்கி நேரத்தோட கர்த்தர் கொண்டு வர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம், காணிக்க பதவிக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் மன்னாவை சுமந்து வருகிற தேவதாசுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவதாசுடைய கருத்தில் ஒப்பு விடுகிறோம். வார்த்தை பிரதிஷ்டமா கடந்து வர முடியாது செபிக்கிறோம் ஐயா. உயிரிழந்த வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகளோடு கர்த்தருடைய காலங்களில் பேச முடியாது நாங்கள் செபிக்கிறையா. பேசுகிற தாசராக இருக்கிறபடினால கர்த்தருடைய வார்த்தை கேட்க, பொருளை கேட்க நாங்கள் கொண்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஒரு வார்த்தை கொண்டு ஆவியான ரணையோடு இடைப்படும்படியா பேச முடியாது நாங்கள் செபிக்கிறையா. ஊழியக்கார புதிய புதிய கிருபையினால வல்லமையினால புதிய புதிய அபிஷேகத்தினால காலையோடு கர்த்தர் நிரப்புங்கப்பா. இன்னும் விசேஷமா ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த முடியாத ஸ்தோத்திரம். நல்ல சரீரத்தில் ஐயாவுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆவியான கட்டளை முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளை சபையில் காணப்படுகிற எல்லா சோர்வின் ஆவி, மயக்கத்தின் ஆவி, உறக்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால சபையை விட்டு வெளியேற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனைக்கு விரோதமா, செய்திக்கு விரோதமா, வார்த்தைகளுக்கு விரோதமா, மக்களுக்கு விரோதமா கிளை செய்கிற, தடை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளை நசனாகிய இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்க முடியாது செபிக்கிறோம். கர்த்தர் பெரியவராக இது பெரிய காரியம் செய்யுங்க. எல்லாத்தையும் அன்பு கருத்துல ஒப்பு விடுகிறோம். இயேசு மகாராஜா நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் சோதனை
ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Jesus ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் Jesus ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு நாளும் வேலையை கற்று ஆமென் ஸ்தோத்திரம் 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 சிஸ்டர் விமலா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் Jesus ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எங்களுக்கு இன்னும் ஏசப்பா என்ன தேவை ஏசப்பா எங்களுக்கு இன்னும் என்னென்ன வார்த்தைகள் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் 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 பாஸ்டர் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு பகுதி கத்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கடைகள் இயேசு நாமத்தில் முற்றிலும் நீங்கள் நடக்கிற ஆளாக பொறுப்படுங்கப்பா. எல்லா சபைகளையும் ஆண்டவரை நீ மூடிக்கொள்ளப்பா. எல்லா சபையாளரையும் பொறுப்படுத்த முடியாது. ஆமென் இயேசு நாமத்தில்
போடும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். விசேஷத்துல கொடுக்கிறோம். வீட்டுல ஆரம்பிக்கிறோம். எல்லா புதிய கனமும் மகிமை ஒருவருக்கே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். கிருபையுள்ள பரலோக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் ரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு சமூகத்தில் வந்து இந்த பரிசுத்த ஆராதனை முகாரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த பிரசனத்தினாலே நிரப்புவீராக. வர வேண்டிய எல்லா பிள்ளைகளையும் தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்ந்திருக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளிலே புதிய புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. தீமையை நாவுக்கு விலைக்கு காத்துக் கொள்ளும். சபைக்கு விரோதமாக கிரிகள் அந்தகார கிரைகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் கிரைகள் இயேசுவை நாமத்தினாலே நிர்மூலமானதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசுவை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சந்தோஷ கீதம் என்னை போகுதே, சம்பவன இயேசு என்னை ரட்சித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒன்றாயில்லை. பாடலை நாம் பழைய பாடலை உற்சாகமாக பாடும். சந்தோஷ கீதம் என்னை போகுதே, சர்வவல்ல இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷ கீதம் என்னை போகுதே, சர்வவல்ல இயேசு என்னை ரட்சித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாயில்லை. பேரன்பு போகலே என்று பாடுவே, ஆர்ப்பரித்து நாம் ஆனந்தப்பட்டே, ஆண்டவர் சமூகம் என்னை கேட்குவே. ஆர்ப்பரித்து நாம் ஆனந்தப்பட்டே, ஆண்டவர் சமூகம் என்னை கேட்குவே. தொண்டர்கள் யாவுமே இன்பமாய் மாறுவே. இன்றைய நாமத்தில் தொண்டர்கள் யாவுமே இன்பமாய் மாறுவே. இன்றைய நாமத்தில் போகுவே. போலாடு என்னை கண்ட காண்கிறார். போகுவே. போலாடு என்னை கண்ட காண்கிறார். சோதனை கூட்டு எல்லாமே கொள்ளுகிறோம். சோற்று விடாமல் என்றும் காண்கிறார். ஆர்ப்பரித்து நாம் ஆனந்தக்குள்ளே, ஆண்டவர் சமூகம் என்னை கேட்குவே. ஆர்ப்பரித்து நாம் ஆனந்தக்குள்ளே, ஆண்டவர் சமூகம் என்னை கேட்குவே. துன்பங்கள் யாவுமே இன்பமாய் மாறுவே. இந்த இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே இன்பமாய் மாறுவே.
அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். பிறகு ஆராதனை நேரத்தில் செல்வோம். பாடல் போதை உதித்து வரும் யார் முகம் சூரியன் போல் பிரகாசம்
சத்தம் பெருவில்லை இறைச்சல் போல் பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் ஸ்தோத்திரம். தெரிந்த பாருங்க நடுவர் சேர்ந்து பாருங்க. கர்த்தர் நாமம் கொடுத்தார்.
ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா பிரியமே என் ரூபவதியே என்று சொல்லி அவர் நம்ம அழைக்கிறார். ஸ்தோத்திரம். நானும் நம்ம எப்படி சொல்றா என் மனவாளனே என் ஆத்மனேசனே அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது பாடம் வந்து முடிக்கிறோம். ஸ்தோத்திரம். சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் வேகத்திலே. அந்த நாளுக்காக தான் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அவரோடு பறக்கிற ஒரு அனுபவம்,
அவரோடு வாழ்கிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு தக்க நல்ல பாடல் இருக்காய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன்னத பாட்டிலே இது குறித்து நிறைய வசனம் சொல்லுது. அவருடைய அழகை குறித்து அவர் 10,000 சில உன்னத பாட்டில் 5ஆம் அதிகாரத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நிறைய ஆண்டுடைய அழகு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சௌந்தரியம், அவருடைய கண்கள், அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய தலை முடி, அவருடைய அங்கம், கை, கால், வாய், உதடு எல்லாவற்றையும் வர்ணித்து காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொரு பாடல் கூட பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் அறியப்படுத்தோம். அழகானவர், அருமையானவர், எளிமையானவர். ஸ்தோத்திரம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுறது தான் நம்ம வேலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு வேலை. ஆண்டவரை பாடிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் சேனைகளில் கர்த்தரானவர். அவர் ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கில் வீதி. அதனால ஸ்தோத்திரம் பாடி ஒரு நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். Amen.
பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் கடந்து வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னாலே ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கு பரிசுத்த அலங்காரத்தை கொடுக்கும்படியாவது தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்து அர்ப்பணிப்போம். தேவனாய் கர்த்தருக்கு நாளை நம்மை முற்றிலும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்தை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்ன கர்த்தர் காலை நேரத்திலே கர்த்தர் கரத்திலே என்னை பலிபீடத்திலே படைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி மாம்சமான இருதயத்தையும் மாம்சமான சிந்தையும் சுத்திகரித்து சாம்பலாக்கி கர்த்தர் நமக்கு ஆவிக்குறை இருதயத்தையும் ஆவிக்குறை சிந்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம், கர்த்தருடைய மகிமையின் பிரசனத்தை நோக்கி பார்ப்போம், கல்வாரி ரத்தத்தை நோக்கி பார்ப்போம், கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம், நமக்கு விடுதலை கொடுத்த ரத்தத்தை நோக்கி பார்ப்போம், கல்வாரியில் சிந்தின ரத்தத்தை நோக்கி பார்ப்போம், கல்வாரியில் சிந்தின ரத்தத்தை நோக்கி பார்ப்போம். ஆமே, 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 ஆமே. ஸ்தோத்திரம் வீரோம் சுத்த ஜோதியே வீரோம் பாசுகன்யா முன்னே
துமே சோதா வீரமும் சுத்தஜோதியே வீரமா மசுதனாம் துமே மாவிலே கபாவினாயா மாவிலே கபிலமாகியோ மாவிலே கபாவினாயா மாவிலே கபிலமாகியோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பரிசுத்த அலங்காரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை நாமே சொல்ல முடியும்? பரிசுத்தம் சபைக்கு அலங்காரமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் தான் சபைக்கு அலங்காரம். இந்த பரிசுத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்தம் தான் சபை முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் சிந்தையும் பரிசுத்தமாக ஆக ஆக சபையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய இருதயம் சிந்தையும் பரிசுத்தம் ஆக ஆக சபை முழுவதும் பரிசுத்தமாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக நமக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று சொன்னார்? ஒரு நாள் இருக்கிறது, ஆண்டவர் இயேசு மணவாளனாக மத்திய வானிலே வரப்போகிறார். மேகம் வீட்டிலே வரப்போகிறார். ஆமென் சொல்லாமா? மேக தூதரோடு வரப்போகிறார். அந்த மேலான ஒரு சாக்கியத்தை காணும்படியாக இந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த சபையானது உங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பாடல்கள் மூலமாக, துதி சோத்திரங்கள் மூலமாக
ஜபங்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் மனவாட்டியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். மனவாட்டியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த அலங்காரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க 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 ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தம் அடைந்து ஒரு வரைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள மனவாட்டியை மட்டும்தான் மனவாடியை வாயந்து அழைப்பார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ,
இயேசுராஜன் புறப்பட்டு வந்தாச்சு. புறப்பட்டாச்சு. எத்தனை பேர் ஆயத்தம்? எத்தனை பேர் ஆயத்தம்? எத்தனை பேர் ஆயத்தம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி முன்னையும் என்னையும் சபையில் கொடுத்த நாட்டை இருக்கிறார். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்போமானால் பல்லவர் ராஜ்யத்தில் கனி கொடுக்கும்படியாக உன்னை அழைத்து சொல்வார். மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய மரம்தான் அவனுக்கு பிரியும். அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களிலே அவர் கொடியை சுத்தம் பண்ணுவார். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக சுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்ல மாட்டேன். அவர் சுத்தம் பண்ணக்கூடிய நேரத்திலே கொஞ்சம் வலிக்கும், வேதனை இருக்கும். ஆனாலும் அதன் பிறகு பக்கத்தில் துளிர்விடும். எந்த இடத்திலே அவருக்கு இச்சனைகள் வந்ததோ, எந்த இடத்திலே சோதனைகள் வந்ததோ, நீ நன்றாக துளிர்ப்பாய். துளிர்த்து அநேக கனிகளை கொடுக்க முடியாத பல கிளைகளை உண்டாக்குவார். உன்னிடத்திலிருந்து பல கிளைகளை உண்டாக்கி நீ அநேக கனிகளை கொடுக்கும்படியாக, அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் அவனை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆரவாரம் கேட்பதே அது, ஆரவாரம் கேட்பதே அது. ஆட்டுக்குட்டையின் பாங்கொலைகளும் அருந்து தோய்கிறதே, ஆட்டுக்குட்டையின் பாங்கொலைகளும் அருந்து தோய்கிறதே. உமக்கு நன்றி தகப்பன். ஆண்டவருடைய எக்கால சத்தம் நீ கேட்க வேண்டும் என்று சொன்னார். முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, முற்றிலும் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக நீ இருந்தால்தான் அந்த சத்தத்தை நீ கேட்க முடியும். அந்த சத்தத்தை கேட்பதற்கே ஒரு பரிசுத்தம் வேண்டும். அந்த பரிசுத்தம் இருந்தால்தான் அந்த சத்தத்தையே கேட்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே,
இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம் என் பிள்ளைகள் என்னோடு வர வேண்டும், என் சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை, 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 கிருபை. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆனந்தமாய் செலுத்துவோம், உற்சாகமாய் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.